கண்களைத் திறந்த கடைசி வார்த்தைகள். ஒரு வயதான விவசாயி இருந்தார். தன்னுடைய முதுமையின் காரணமாக அவரால் தன் நிலத்தில் வேலை செய்ய முடியாமல் போய்விட்டது. மிகவும் துடிப்பான அவரது மகன் அந்த நிலத்தை பார்த்து கொண்டான். ஆனால் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும் தன்னுடைய அப்பாவை பார்த்து தினமும் அவனுக்கு விரக்தியும் கோபமும் அதிகரித்தது. ஒருநாள் மிகவும் கோபமடைந்த அந்த மகன் ஒரு சவப்பெட்டியை தயார் செய்தான். அதை அவரிடம் கொண்டு வந்து, இதற்குள் ஏறுங்கள் என்றான். அவரும் மறுப்பு தெரிவிக்காமல் உள்ளே ஏறினார். மலையின் உச்சியிலிருந்து அந்த சவப்பெட்டியை தூக்கி எறிய நினைத்த அந்த மகன் சவப்பெட்டியை மலையின் மீது இழுத்துச் சென்றான். அவன் மலை உச்சியை அடைந்தபோது சவப்பெட்டிக்குள்ளிருந்து தட்டும் சத்தம் கேட்டது. அதைத் திறந்து பார்த்தான். உள்ளே படுத்திருந்த அவனது அப்பா அவனிடம், என்னை தூக்கி எறியப் போகிறாய் என்று புரிகிறது. ஆனால் அதற்கு முன் நான் உன்னிடம் ஒரு உதவி கேட்கலாமா என்று மெல்லிய குரலில் கேட்டார். தயக்கத்துடன் அந்த மகன், சரி கேளுங்கள் என்றான். அதற்கு அவனுடைய அப்பா, உனக்கு நான் பயன்படவில்லை என்பதால் என்னை தூக்கி எறிய நினைக்கிறாய். அது பரவாயில்லை. ஆனால் இந்த சவப்பெட்டியை சேமித்து வை. உன் முதுமை காலத்தில் உன் பிள்ளைகளுக்கு இது பயன்படலாம் என்றார். அந்த வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொண்ட அந்த மகன் தன் சிறு வயது முதல் தன் அப்பா தனக்காக செய்த அனைத்தையும் அவரது தியாகங்களையும் நினைவு கூர்ந்து தன் தவறை உணர்ந்து, செய்வதறியாது தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா என்று சொல்லி அவரை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். எதையும் எதிர்பார்க்காமல் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக எண்ணற்ற தியாகங்களைச் செய்கிறார்கள். அவர்களின் அன்பையும் தியாகத்தையும் உணர்ந்து அவர்களின் முதுமைக் காலத்தில் அவர்களை கைவிடாமல் அவர்களுக்கான மரியாதையை செலுத்துவோம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.